என்னோடய ஃப்ரெண்ட் ஆர்யா. நாட் ஓன்லி ஒரு ஹீரோ அப்படின்லாம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கல்லூரியின் கதை பண்ணதுலேருந்தே 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அப்போ நான் வந்து ஒரு அப்கமிங்கு. ஆர்யா பார்த்தீங்கன்னா வந்துட்டு படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகலை, அந்த உள்ளம் கேட்குமே அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் வந்துட்டு விஷ்ணுவர்தன் படம் இல்லை, அறிந்தும் அறியாமல், அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்போது வந்துட்டு என்ன தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாங்க ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நான் அப்போது விஜய் டிவிலாம் முடிச்சுட்டு மன்மதன் பண்ணிவிட்டு ஒரு 2வது படம் நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட தான் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அப்போது வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க, மாடல்ஸு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் சொன்னேன், சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நான் யாரும் கவனிக்கலையே அப்படின்ட்டு. இதுவே மட்டும் பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டான், சவுத் இந்தியன் காமெடி. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு சேட்டை படத்துலேயே காமெடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுட்டான். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்ட ஆளாளுக்கு இப்போ போட்டிருக்காங்க, எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது உண்டு கூட ஏதோ காமெடி சூப்பர் ஸ்டார்னு நான் ஷாக் ஆகி, சார் எனக்கு தெரியாது, அந்த ஆர்யா தான். ஆர்யா அவன் பண்ணான், அவன் நீ நல்ல காம்பினேஷன்ல அப்படின்னாரு. ஸோ என்னன்னா அந்த லெவலில் அது ரீச் ஆகி போச்சு. ஸோ நாங்கள் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு நட்பு இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா அது காரணம் உண்மையான ஒரு நட்பு தான். நாட் ஓன்லி ஒரு காசுக்காகவோ இல்லை நான் எனக்கு படம் சான்ஸுக்காகவோ இல்லை அவன் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதை மீறி ஒரு உண்மையான நட்பு.